பேர்லாம் இந்த வாசலில் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்து நாளைக்கு ரிப்போர்ட் எடுத்தால் 50% உங்களுக்கு அனிமிக் இருக்கும். என்ன சார் இப்படி சொல்லிங்க, நாங்களாம் நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நல்லா தான் சாப்பிட்றீங்க, ஆனால் இருந்தல் பயன் என்னென்னா அரிசியை விட புரதச்சத்தும் அதிகம். நான் சொல்லிகிட்டே இருந்தேன்னா புரதம் அது ரைஸில் கம்மி, ஆனால் சிறுதானியத்தில் கூட. ஸோ காலை உணவில் இப்படி எடுத்துக்கணும். காலையில் குழந்தை ஸ்கூல் அந்த பழக்கத்தை முதல்ல கொண்டு வரணும். அவங்க ராத்திரி 11:30 மணி வரைக்கும் நீங்கள் வந்து சீரியல் பார்த்துட்டு, அந்த குழந்தை வாட்ஸ்அப்பில் கேம் விளையாண்டுட்டு இல்லை ஃபோனில் கேம் விளையாண்டுட்டு மீண்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமேனும் கஞ்சி ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருங்க. ஒருவேளை தாய்க்கு மார்பக புற்று இருக்குது, இல்லை என்றால் தாய்க்கு வந்து கருப்பையில் புற்று இருக்குது, தன் பெண் குழந்தைக்கு வரக்கூடாது என்று நினைத்தால் வாரத்துக்கு 1 நாள் 2 நாளாவது அந்த கவுனி அரிசியை கஞ்சியாக எடுத்துக்கொள்ளுங்கள். திரும்ப திரும்ப சொல்கிறோம். இனிமேல் உங்கள் வீட்டு இட்லி டாக்டர்கிட்ட போய் காமிச்சா அவன் பாட்டுக்கு ஏதாவது சொல்லி நாளையிலேருந்து மாத்திரையாக கொடுத்துருவாங்களே அப்படின்னு பயந்துக்கிட்டு டெஸ்ட் எடுக்காமல் நிறைய பேர் இருப்பீங்க. கொஞ்சம் பேருக்கு அண்ணனுக்கு ஏற்கனவே மணி அடிச்சிருச்சு, நமக்கு வந்துடும் நினைக்கேன். எங்கள் அக்கா நேரத்துலேருந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கா. இனிப்புக்கு எதிராக அவர்களை மாற்றணும். அவன் என்ன அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான், ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு போடுறான். உண்மையிலே ஸ்வீட் எடு திண்டாடுன்னு போடணும். ஆனால் அவன் வியாபாரம் அதை எப்படியாவது விற்கணும்னு சொல்லி ஸ்வீட் எடு கொண்டாடு. நம்மளும் நம்ம குழந்தைகளை அப்படித்தான் வளர்த்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களை. கோயில் யானை மாதிரி வீட்டில் வச்சுட்டு அவனுக்கு போசாக முகத்தை வெளியெடுக்கணும். அது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான், சொல்கிற அளவுக்கு எளிது கிடையாது. ஆனால் நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னா, வீட்டில் வெள்ளை சர்க்கரை வைக்கணும். வெறும் பால் இருக்கணும். பால் மட்டும் கிடையாது, எவ்வளோ ரசாயனம் அதில். அது வந்து உள்ள வெடிக்கிறதுக்கு ஒரு ரசாயனம், இழகிறதுக்கு ஒரு ரசாயனம், அது மீண்டும் மீண்டும் உங்களை சாப்பிட வைக்கணும்னு ஒரு கெமிக்கல். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா பெண் குழந்தைகள் படிக்கிறாங்கல்ல, பெண் குழந்தைகளில் 50% அனிமியா, பாதிக்கு பாதி. இப்போ இங்கே இருக்கீங்கல்ல பெண்கள், எத்தனை பேர் இருக்கீங்க, எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிடலாம். இந்த வாசலில் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்து நாளைக்கு ரிப்போர்ட் எடுத்தால் 50% உங்களுக்கு அனிமிக் இருக்கும். என்ன சார் இப்படி சொல்லிங்க, நாங்களாம் நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நல்லா தான் சாப்பிட்றீங்க, ஆனால் இரும்பு சத்து தினம் சேருதா? கிடையாது. எப்போ தெரிய வரும்னா, ஒரு கருத்தரித்து தாய்மை பேர் அடைந்து போய் குழந்தைக்காக ஹாஸ்பிட்டல் போது சொல்லுவாங்க, டாக்டர் சொல்லுவாங்க, உங்களுக்கு அயன் குறைவாக இருக்குது, அயன் டானிக் கொடுங்க. இல்லை மென்சுரல் சைக்கிள் சரியாக இல்லாமல் அதிகமாக ப்ளீடிங் இருக்குது, இல்லை ப்ளீடிங்கே வரல, இல்லைன்னா மாதவிடாய் தள்ளி போகுதுன்னு போய் மருத்துவரை போய் பார்த்தா அப்போ பார்க்கும்போது இரும்பு சத்து குறைவாக இருக்குன்னு தெரிய வரும். இந்தியாவில் 50% பெண்கள் அனீமியாங்கிற இரத்த சோகையில் இருக்காங்க. அப்போ இரும்பு சத்தை கூட்டணும். நம்ம வீட்டில் பெண் குழந்தைகள் சின்ன குட்டி பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா ஆரம்பத்துலேருந்தே கவனமாக இரும்பு சத்தை கூட்ட வேண்டும் என்பதற்காக கம்பஞ்சோரை கொடுங்க, கம்பங்கூழ் கொடுங்க. கம்பங்கூழோ கம்பஞ்சோரோ கம்பு தோசையோ கம்பில் அடையோ, அப்படி கம்பு வந்து 8 மடங்கு இரும்பு சத்து அதிகம். ஸோ திணையரிசி, கம்பஞ்சோறு, வரகு, சாமை, குதிரைவாலி, காடைக்கண்ணி எதுவாக இருந்தாலும் எல்லா சிறுதானியத்தில் கூடுதல் பயன் என்னென்னா அரிசியை விட புரதச்சத்தும் அதிகம். நான் சொல்லிகிட்டே இருந்தேன்னா புரதம் அது ரைஸில் கம்மி, ஆனால் சிறுதானியத்தில் கூட இருக்கும். ஸோ காலை உணவில் இப்படி எடுத்துக்கணும். காலையில் குழந்தை ஸ்கூலுக்கு வருதா, ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாம் அட்டண்டன்ஸ் போடும்போது அவங்க காலையில் சாப்பிட்ருக்காங்களாங்கிறத உறுதிப்படுத்தி கொள்ளணும். காலையில் சாப்பிடாமல் ஒரு குழந்தை வருதுன்னா கண்டிப்பாக அவங்க தாயாரை கூப்பிட்டு, எப்படி நீங்கள் வந்து கணக்கில் மார்க் குறைஞ்சா நீங்கள் கூப்பிட்டு சத்தம் போடுறீங்களோ, அவன் சாப்பிடாமல் வரான்னா அந்த தாயாருக்கு ஒரு தண்டனை கொடுத்தாகணும். கண்டிப்பாக காலை உணவு ரொம்ப ரொம்ப அவசியம். நாங்கள் வந்து அரசாங்கத்தில் வந்து சொல்லி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் கொண்டு வந்து எப்படியாவது காலை உணவை கொண்டு வரும்னு சொன்னதுக்கான அடிப்படை காரணம், வறுமை காரணமாக சாப்பிடாத குழந்தைகள் ஏகப்பட்ட பேர் நம்ம ஊரில். கொஞ்சமேனும் கொடுக்கலாமே, ஏதாவது ஒன்றுமே இல்லாததுக்கு ஒரு காலை உணவு கொடுக்கலாம்னு தான் அப்படி ஒரு திட்டம் வருது. நம்ம வீட்டில் நம்ம இங்கே படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அப்படியான வறுமை இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ நம்ம தான் கொஞ்சம் அக்கறை எடுத்து, அது 8:15 தான் போர்வை விட்டு வெளியே வருது, 8:30 அப்படியே தூக்கி குளிப்பாட்டி ஆட்டோவில் தூக்கி போட்டு அனுப்பி விடுறோம் அப்படின்னா எங்கே போய் சாப்பாடு கொடுக்குறது? 6 மணிக்கு எழுந்து வைக்கக்கூடிய அந்த பழக்கத்தை முதல்ல கொண்டு வரணும். அவங்க ராத்திரி 11:30 மணி வரைக்கும் நீங்கள் வந்து சீரியல் பார்த்துட்டு, அந்த குழந்தை வாட்ஸ்அப்பில் கேம் விளையாண்டுட்டு இல்லை ஃபோனில் கேம் விளையாண்டுட்டு அப்புறம் காலையில் 8:45 வரைக்கும் எந்திக்க மாட்டேன்னு படுத்து அடம் பிடிச்சதுன்னா காலை சாப்பாடு போயிடும். நம்ம காலையை சீக்கிரம் எழும்பி அவங்க காலை உணவில் புரதம் சிறந்த உணவாக கொடுத்து அனுப்புறது ரொம்ப முக்கியம். வெறுமான சும்மா இட்லி தோசை அது மட்டும் வேணாம், ஏதோ வாரத்துக்கு 2-3 நாள் கொடுங்க. அப்படி இட்லி தோசை கொடுத்தாலும் வெள்ளை விளையர்னு இருக்கக்கூடாது. நான் ஒரு தடவை என்னுடைய நண்பர் வீட்டுக்கு போயிருக்கேன். நண்பர் வீட்டுக்கு போயிருந்தப்போ நான் பேசிட்டு இருப்போம். அவங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தாங்க. அவங்கள மாதிரி ஒரு அம்மா ஒரு பையனோட வந்தாங்க.
அவங்க என்னை பார்த்தோன்னே எங்கேயோ பார்த்துருக்கோமே இவரை அப்படின்னு முகத்தை பார்த்துட்டு அப்புறம் கரெக்டாக வந்து சார் நீங்கள் தானே அப்படின்னு என்கிட்ட வந்து பேச வந்தாங்க. அந்த பையனை கூப்பிட்டு டே யார் தெரியுதா அவனுக்கு எனக்கும் தெரியவே தெரியாது, அவன் உலகத்தில் நான் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த அம்மாவுக்கு பயங்கர ஆச்சரியம், பாடுறா இவர் தான்டா சிவராமன் அப்படி காமிச்சான். அதுக்கப்புறம் எப்படிடா இவனுக்கு சொல்கிறதுன்னு தெரியாமல் அந்த அம்மா டக்குன்னு திருப்பி நம்ம வீட்டில் இந்த மாப்பிள்ளை சம்பா தோசை வரகரிசிலாம் போடுவோம்ல, அதெல்லாம் சார் சொல்லித்தான் அப்படின்னு காமிச்சோடனே அவன் என்னை எப்படி ஒரு முறைச்சான். ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு நினச்சேன். அவன் உடனே என்னை பார்த்து சொன்னான், இந்த இட்லி தோசையெல்லாம் அழுக்காக்குனது நீங்கள் தானே, எங்கள் வீட்டில் இந்த அழுக்கு தோசை அழுக்கு இட்லிலாம் வந்து அவனுக்கு இந்த கருப்பாக இருந்தால் அழுக்குன்னு ஒரு மாயை மனசில் வச்சுருக்கான். அது அழுக்கு இல்லைடா, அது ஒரு சாம்பல் நிறத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் சத்துன்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா காலகாலமாக நம்ம ஊரில் பல ஆயிரம் ஆண்டுகளாக கருப்பாக இருந்தால் அது இழுக்குன்னு நம்ம ஒரு சமூகத்தில் ஒரு தவறான ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்து வச்சுருக்கோம். கருப்பு தான் சிறப்பு நண்பர்களே, கருப்பாக இருந்தால் மிகச்சிறப்பு எதுவுமே. அந்த கருமை நிறம் இருக்கக்கூடிய கருப்பு உளுந்து எடுத்துக்கொள்ளுங்க, கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய நவ்வாப்பழம், கருநீல நிறத்தில் இருக்கக்கூடிய நவ்வாப்பழம் எடுத்துக்கொள்ளுங்க, கருநீல நிறத்தில் இருக்கக்கூடிய பன்னீர் திராட்சை திண்டுக்கல் இருக்கக்கூடிய எடுங்க, அத்தனையிலும் ஆந்தோசைனின் இருக்கு. அந்த ஏன் கருப்பு கவுனி அரிசியை கொண்டாடுறோம், கவுனி அரிசின்னு உலகமே கொண்டாடுறதுக்கான மிக முக்கியமான காரணம் அந்த கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆந்தோசைனின்ங்கிறது புற்றுநோய் வருவதை தடுக்கிறது என்று கண்டுபிடிச்சிருக்கான். அதனால தான் அத்தனை புற்றுநோயாளிகளையும் அதிலிருந்து நீங்கி நோயிலிருந்து அவங்க சிகிச்சை எடுத்து மீண்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமேனும் கஞ்சி ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருங்க. ஒருவேளை தாய்க்கு மார்பக புற்று இருக்குது, இல்லை என்றால் தாய்க்கு வந்து கருப்பையில் புற்று இருக்குது, தன் பெண் குழந்தைக்கு வரக்கூடாது என்று நினைத்தால் வாரத்துக்கு 1 நாள் 2 நாளாவது அந்த கவுனி அரிசியை கஞ்சியாக எடுத்துக்கொள்ளுங்கள். திரும்ப சொல்கிறோம், இனிமேல் உங்கள் வீட்டு இட்லி நல்ல மல்லிகைப்பூ மாதிரி வெள்ளை வெள்ளைன்னு இருக்க வேணாம். உங்கள் வீட்டு இட்லி சாம்பல் நிறத்தில், சிகப்பு நிறத்தில், கருப்பு நிறத்தில் இருந்து இதுதான்டா இட்லி அப்படின்னு பழக்குங்க குழந்தைக்கு. ஆரம்பத்தில் இருந்தே துளி துளியாக நல்ல விஷயங்கள் குழந்தைக்கு சேர பின்னாட்களில் அவங்களுக்கு வந்து அந்த பெரிய நோய்கள் எதுவும் வராமல் காத்துக்கொள்ளலாம். ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இன்றைக்கி 30-35 வயசில் நிறைய பேர் இருக்கீங்க. உங்களே சில பேருக்கு மனசுக்குள்ளே லேசாக பயம் இருக்கும், சுகர் இருக்கோ இல்லையோ தெரில, லைட்டாக கிருகிருன்னு வருது. டாக்டர்கிட்ட போய் காமிச்சு அவன் பாட்டுக்கு ஏதாவது சொல்லி நாளையிலேருந்து மாத்திரையாக கொடுத்துருவாங்களே அப்படின்னு பயந்துக்கிட்டு டெஸ்ட் எடுக்காமல் நிறைய பேர் இருப்பீங்க. கொஞ்சம் பேருக்கு அண்ணனுக்கு ஏற்கனவே மணி அடிச்சிருச்சு, நமக்கு வந்துடும் நினைக்கேன், எங்கள் அக்கா நேரத்துலேருந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கா அப்படின்னு கொஞ்சம் பேர் இருப்பீங்க. நம்ம நினைக்க வேண்டியது என்னென்னா, நம்ம 30 வயசு 35 வயசில் சுகர் பற்றின பயம், தைராய்டு பற்றின பயம் உங்களுக்கு இருக்குன்னா, நம்ம குழந்தைகள் அவர்களுடைய 25 வயசில் இந்த பயம் வரக்கூடாது அவங்களுக்கு. அப்போ ஆரம்பத்திலிருந்தே முதல்ல நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இனிப்புக்கு எதிராக அவர்களை மாற்றணும். அவன் என்ன அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான், ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு போடுறான். உண்மையிலே ஸ்வீட் எடு திண்டாடுன்னு போடணும். ஆனால் அவன் வியாபாரம் அதை எப்படியாவது விற்கணும்னு சொல்லி ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு எல்லாத்துக்கும், எந்த ஒரு மகிழ்ச்சியினாலும் நம்ம இனிப்பு தான் கொடுத்து கொண்டாடணும். காலகாலமாக உள்ள விஷயந்தான். இனிப்புக்கும் மகிழ்ச்சிக்கும் நிறைய உவகைக்கும் பெரிய தொடர்பு இருந்துச்சு. அதனால் எல்லா நல்ல சாமிக்கே சக்கரை பொங்கல் தானே போட்டோம், அவருக்கு பாவக்காய் பொரியலாக போட்டிருக்கோம், அவருக்கு நல்லது அப்படின்னு நாளையிலேருந்து பாவக்காய் பொரியல் சாமிக்கு வைப்போமா? அதெல்லாம் சக்கரை பொங்கல் தான் வைக்கணும்னு, அவருக்கு சுகர் வந்தாலும் பரவாயில்லன்ட்டு வைக்கிறோம். ஒரு விஷயம் தெரியுமா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில் யானைகளில் 80% யானைக்கு டயபெட்டிக். கோயில் யானைக்கு டயபெட்டிக் இருக்கு. ஏன்? யானை ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் அது கோயிலில் போட்டு டேன்னு அதை அப்பப்போ மணி ஆட்டி வர்றவனுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு சக்கரை பொங்கலும் பழமும் தேங்காயும் கொடுத்து அதை நடக்கவும் விடலை. அது மலையில் நடக்க வேண்டியது போக வேண்டிய விஷயத்தில் விட்டு அதுக்கு சுகர் வந்து அதுக்கு வெட்டினரி டாக்டர் ஊசி போட்டுட்ருக்கார் கோயில் யானைக்கு. நம்மளும் நம்ம குழந்தைகளை அப்படித்தான் வளர்த்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களை. கோயில் யானை மாதிரி வீட்டில் வச்சுட்டு அவனுக்கு போசாக்கா சாப்பாடு கொடுக்குறோன்னு சொல்லி எல்கேஜி யூகேஜிலே நீட்டு கோர்ஸ் இருக்கா சார், இங்கே ஜேஇஇ சேர்க்கலாமா சார்? நாளையிலேருந்தே அவன் நீட்டு படிச்சிட்டானா +2 வரும்போது ஈஸியாக எழுதிடலான்னு தயவு செய்து நினைக்காதீங்க. அது ஒரு வியாதி. அவன் +2 படிக்கும்போது அதை பற்றி யோசிச்சா போதும். குழந்தை பருவத்தில் முதல்ல எதிர்க்க வேண்டியது இனிப்பின் மீதான பிரியத்தை மெதுவாக வெளியே எடுக்கணும். வெள்ளை சர்க்கரை மீதான மோகத்தை வெளியே எடுக்கணும். அது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான், சொல்கிற அளவுக்கு எளிது கிடையாது. ஆனால் நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னா, வீட்டில் வெள்ளை சர்க்கரை வைக்காமல் இருக்கலாம். உங்கள் வீட்டில் ஒயிட் சுகர் டப்பா இருக்கக்கூடாது, வேண்டாம். யாராவது மற்றவங்க யாராவது கெஸ்ட்டு வந்து காப்பி கேட்டாங்கன்னா வெளியே போய் குடிச்சுவான்னு சொல்லிடுங்க.
தப்பு இல்லை. ஏதாவது கோச்சிக்கிட்டாங்கன்னா அப்படி கோச்சு வைங்க, வர வேண்டாம் நம்ம வீட்டுக்கு. நம்ம வீட்டில் நல்ல நாட்டு வெல்லம், பனை வெல்லம் இருக்கட்டும். இனிப்புன்னு வேணால் கொஞ்சம் பனை வெல்லம் போட்டுக்குவோம். பிள்ளைக்கு ஆரம்பத்துலேருந்தே எனக்கு நாட்டு வெல்லம் தான் இனிப்புன்னு முதல்ல 2 வயசுலேயே தெரிய ஆரம்பிச்சதுன்னா மெதுவாக வெள்ளைச்சற்கலேருந்து வெளியே வருவாங்க. இந்த சாக்லேட்டு இப்போ ஒரே போன சிலுக்குன்னு ஒரு சாக்லேட்டு 100 ரூபா, எனக்கு பார்த்தாலே பற்றிட்டு வரும். அதை வாயில் போட்டால் வெடிக்கும், வாயில் குவாகும், என்னென்னமோ போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறான். ஒவ்வொன்றுக்கு பின்னாடி எவ்வளோ ரசாயனம் சேர்க்குறாங்க. மில்க் சாக்லேட் நம்ம நினைக்கிறோம், அதில் மில்க் சாக்லேட்னா வெறும் பால் இருக்குன்னு, பால் மட்டும் கிடையாது, எவ்வளோ ரசாயனம் அதில். அது உள்ளே வெடிக்கிறதுக்கு ஒரு ரசாயனம், இழகிறதுக்கு ஒரு ரசாயனம், அது மீண்டும் மீண்டும் உங்களை சாப்பிட வைக்கணும்னு ஒரு கெமிக்கல். பெரும்பாலான சாக்லேட்டுகள் அதிகம் சாப்பிடக்கூடிய குழந்தைகளுக்கு தான் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டிகள் பெண் குழந்தைகளுக்கு அதிகம் வருவதற்கான காரணம் சின்ன பிள்ளையிலேருந்து அதிகம் சாக்லேட் சாப்பிட்றது. நீ நல்லா மார்க் வாங்க, நான் சாக்லேட் வாங்கி தருவேன், நீ வாங்கி தருவா, சாக்லேட் வந்து லஞ்சம் கொடுத்து பழக்காதீங்க. சாக்லேட்டுகள் வேண்டாம். இனிப்பு என்னைக்கும், அதற்காக குழந்தையினுடைய மகிழ்ச்சி மனோபாவம் மாறணும்னு அவசியம் இல்லை. குழந்தைக்கு மகிழ்ச்சி வேணும், கொண்டாட்டம் வேணும். ஆனால் அதுக்கெல்லாம் அடையாளம் இந்த இனிப்பு தான் நம்ம மாற்ற வேண்டாம். நீ நல்ல மார்க் வாங்குறியா, நாளைக்கே நம்ம போய் கடற்கரைக்கு போகிறோம், சென்னையில் போய் உன்னை கடலில் விளையாட விடுறேன், இல்லை போய் ஒரு பெரிய அருவியில் குளிக்க வைக்கிறேன், அப்படி மகிழ்ச்சியை கொண்டு வாங்க. இல்லை பொருட்கள் மீது இதெல்லாம் பெருசு, இதெல்லாம் உயர்ந்தது, இந்த இனிப்பு தான் நீ நல்லா செஞ்சால் கொடுப்பேன்னு சொல்லி அதன் மீது ஒரு போதையை உருவாக்கினா அவன் உங்களை தாண்டி உங்கள்கிட்ட இருந்து கேட்கக்கூடிய வயசை தாண்டும் போது 15 வயசு 14 வயசு போது அவனே கடையில் போய் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்போ அப்படியான இனிப்பின் மோகத்தை தடுக்க வேண்டும் நண்பர்களே. சிறு வயதிலிருந்தே இனிப்பான பொருட்கள் அதிகம் எடுக்காமல் இருந்தால் அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கணையத்தில் வரக்கூடிய அந்த இன்சுலின் நல்ல செயல்பட முடியாமல் தடுப்பது தான் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சர்க்கரை வியாதிக்கு பெரும்பாலான காரணம். இதில் ஒழுங்காக தான் சுரக்குது, ஆனால் அது ஒழுங்காக செயல்பட மாட்டேங்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறான். அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏன் வருதுன்னா குட்டி குண்டர்களுக்கு வரும். சின்ன பிள்ளையே குண்டாக இருக்கான்னு வச்சுக்கோங்க, பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் குண்டாக இருந்ததுன்னா அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். பெண் குழந்தை குண்டாக இருக்கும்போது மாதவிடாய் சுழற்சி சரியாக வராது, அது ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக பீரியட் இருக்காது. பசங்களில் அந்த குண்டாவே வந்துட்டு இருந்தாங்கன்னா 20 வயசில் சர்க்கரை வியாதி வருவதற்கான வாய்ப்பு வரும். ஸோ சிறு வயதிலிருந்தே இனிப்பை குறைத்து விடுங்கள்.